நெல்லை மாநகராட்சி அதிகாரிகளிடையே சாதிய பாகுபாடு தலைவிரித்தாடுவதாக கூறி பதவி விலகுவதாக பெண் கவுன்சிலர் எழுதிய ராஜினாமா கடிதம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை மாநகராட்சியின் 36வது வார்டு கவுன்சிலராக திமுகவைச் சேர்ந்த சின்னத்தாய் உள்ளார். அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக மேயருக்கு எழுதிய கடிதம் வெளியாகியது. அந்த கடிதத்தில் அவர் மாநகராட்சி ஆணையர் உயர் ஜாதி மாமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து தன்னை பழிவாங்கும் நோக்கில் தனது வார்டுக்கு தண்ணீர் வழங்கும் நடைமுறையை மாற்றியதாக சின்னத்தாய் குற்றஞ்சாட்டியுள்ளார். மாநகராட்சி அதிகாரிகளிடம் சாதி தலைவிரித்து ஆடுவதாகவும் நாடாளுமன்ற தேர்தலின் போது பல்வேறு நிலைகளில் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் கூறியிருந்தார். இந்த கடிதம் குறித்து நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணனிடம் புதிய தலைமுறை கேட்டபோது அது குறித்து எதுவும் தெரியாது என்றார். கவுன்சிலர் சின்னத்தாயின் கணவர் கிருஷ்ணனை தொடர்பு கொண்டு பேசியபோது அதிகாரப்பூர்வமாக மாநகராட்சி ஆணையரிடம் ராஜினாமா கடிதத்தை அளிக்கவில்லை என்றார். பாளையங்கோட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக கூறிய கிருஷ்ணன் அவரது அறிவுறுத்தலை ஏற்று ராஜினாமா முடிவை தாங்கள் கைவிட்டிருப்பதாக கூறினார்.